ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் சிறந்த அமைச்சர் யார், சிறந்த நிர்வாகி யார் என்பதை குறித்து திருவள்ளுவர் சொன்ன சில கருத்துக்களை குறித்து தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். நல்லாட்சி, மக்களை காப்பவர், கல்வி, மனதில் உறுதி, விடாமுயற்சி ஆகிய ஐந்தும் யாரிடம் இருக்கிறதோ அவரே சிறந்த அமைச்சர் என்று வள்ளுவர் அவர்கள் சொல்லுகிறார். உயிர் பிரியும் முன் நல்ல செயலை செய். மனதில் உறுதி இருந்தால் எடுத்த செயலை முடிக்கலாம். ஒழுக்கமாக வாழ்ந்தால் உயரலாம். தவறினால் கெட்ட பெயர்தான் கிடைக்கும். நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஒருபோதும் தவறு செய்வதில்லை. செல்வந்தருக்கு அழகு பிறருக்கு கொடுத்து உதவுவதே. உன் மனம் ஏற்காத எந்த செயலையும் பிறருக்கு செய்யாதே. ஒருவது செயலை வைத்து அவரது குணத்தை நாம் அறிந்துவிட முடியும். திருடினால் செல்வம் சேரும், ஆனால் முடிவில் அழிவு நிச்சயம். எந்த பொருள் மீது ஆசை இல்லையோ அதனால் துன்பம் வருவதே கிடையாது. பிறருடன் ஒத்து போகாதவன் தன் பலத்தை அறியாதவன் என்று தன்னை பெரிதாக நினைப்பவன் அழிவான். ஒற்றுமை இல்லாதவன் வாழ்வது பாம்புடன் வாழ்வது போலாகும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். மீண்டும் அடுத்த பதிவில் இதுபோன்ற திருக்குறளிலிருந்து நாம் சிறந்த கருத்துக்களை பார்க்கலாம். ஓம் நம சிவாய.